ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் மகாவை சங்கடப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாரு திரும்ப திரும்ப சூர்யா. இதனால் மகா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயத்த ஐஸ்வர்யா கிட்ட சொல்லியும் ஷேர் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஆறுதலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகா மகாவை வம்பிழுக்கணும் அப்படின்றதுக்காகவே மகா கிட்ட இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல இப்போ தான் அனாமிகா ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், அப்புறமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ணித்தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறத காயத்ரி கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. மகா என்னோட மருமக கேட்டால் உன்னால் செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்குறாங்க. மகாவை கண்டபடி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோவத்தோட காயத்ரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா காயத்ரி உன் மனசில்? எதுக்காக மகா கிட்ட இப்படிலாம் நடந்துட்டு இருக்க நீங்க? அவள் இந்த வீட்டு மருமக, சரியா? இனிமேல்ட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்களே போய் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுறாங்க. கேட்ட காயத்ரியும் ரொம்பவே கடுப்படைய, இன்னொரு பக்கம் அனாமிகாவும் பயங்கரமாக எரிச்சல் அடைய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்துதான் மகா வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ணுறாரு சூர்யா. கடைசியாக ஒரு கட்டத்தில் மகா கிட்ட எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லை மகா, நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக மகா கிட்ட இப்படிலாம் சொல்லணும், பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸ்வேதாவும். ரெண்டு பேரும் நடிக்கிறேன் அப்படின்ற விஷயம் மகாவுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது. தயவு செய்து நீ எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்ட எல்லா விஷயத்தையும் மகா பேச அதுக்கப்புறம் தான் உண்மை எல்லாத்தையும் தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க மகா. சூர்யாவுக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்லைன்னு நினச்சி மனசு கஷ்டத்தோடு என்ன பண்ணுறாங்க, பாட்டிமா கிட்ட சொல்லி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டிமா ஒரு ஐடியா தராங்க. அதன் மூலியமா மகாவோட மாமா ஊர்லேருந்து வராங்க. சூர்யாவை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே ஊர்லேருந்து வர வச்சுருக்காங்க மகாவும். அதுக்கப்புறமா மகா என்ன பண்ணுறாரு, அவங்க மாமா கிட்ட பேசுறதன் மூலிமா சூர்யா பயங்கரமாக பொசசிவ் ஆகுறாரு. இதுக்கப்புறமா சூர்யா மகா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.